ஆனால் உலகத்தின் போலீஸ்காரனாக அமெரிக்கா தானே தனக்குத்தானே நடந்து கொள்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டின் பாரம்பரியம் என்ன? நம் நாட்டின் வரலாறு என்ன? 2300 ஆண்டுகள் 2400 ஆண்டுகளுக்கு முன்பே நலந்தா பல்கலைக்கழகம் என்ற உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இருந்த நாடல்ல இந்த நாடு. நலந்தா பல்கலைக்கழகத்திற்கு முன்பே தக்ஷசீலா பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் இருந்த நாடல்லவா இந்த நாடு. காசி பல்கலைக்கழகம், காஞ்சி பல்கலைக்கழகம், நமக்கு அத்தனை பேருக்கும் இப்போது தெரிவது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், ஹார்வர்டு பல்கலைக்கழகம், ஏல் பல்கலைக்கழகம் தெரிகிறது. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தை கூட சில பேருக்கு தெரிகிறது. நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த மண்ணில் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட அண்டை நாடுகளே இருந்து 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என்று இங்கு வந்து தங்கி இருந்து ஞான பெட்டகமாக கல்வியில் ஞானிகளாக அந்தந்த நாடுகளுக்கு திரும்பி சென்றார்களே. அப்ப இந்தியா உலகுக்கு அளிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்று மகாகவி பாரதி சொன்னானே, இந்தியா உலகுக்கு அளித்ததா இல்லையா? பூஜ்யம் என்ற ஒரு எண்ணை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது இந்தியா என்று எத்தனை ஆயிரம் முறை சொல்வது. ஆகவே அத்தனை அறிஞர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், கணிதவியல் மேதைகள், வல்லுநர்கள், மருத்துவ வல்லுநர்கள், வானவியல் வல்லுநர்கள், இவர்களெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்திருக்கிறார்கள். புத்தர் போன்ற, திருவள்ளுவர் போன்ற மிகச்சிறந்த சான்றோர் பெருமக்கள் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து உலகத்திற்கு நீதி நூலை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். உலகத்துக்கே சிந்திக்கத்தக்க புத்தகங்களே கொடுத்திருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு மண்ணில், பல்லாயிரம் ஆண்டுகள் வரலாறு படைத்திருக்கிற ஒரு மண்ணில் கல்வி அறிவில்லாதவர்கள் அங்கும் இங்கும் இருக்கிறார்கள் என்ற செய்தி நல்லதுதானா? கலாம் பெயரில் உறுதியேற்க வேண்டியது என்ன? எழில் கொஞ்சுகிற இமயத்தில் இருந்து முக்கடல் சங்கமிக்கின்ற குமரிமுனை வரை இந்திய துணைக்கண்டத்தில் கல்வி அறிவில்லாதவன் என்று ஒருவனும் கிடையாது என்று ஒரு இந்தியாவை படைக்க வேண்டாமா? கல்வி என்றால் எந்த கல்வி? வெறும் கூட்டல் கழித்தல் சொல்லித்தரக்கூடிய கல்வியா? மனப்பாடத்தை சொல்லித்தரக்கூடிய கல்வியா? சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கிற கல்வி, எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். மனிதனை பூர்ணத்துவப்படுத்தக்கூடிய கல்வி, பண்பார்ந்த கல்வி, சிந்தனை சார்ந்த கல்வி, ஒரு உலக பார்வையுள்ள கல்வி, மனிதநேயத்தை வளர்க்கிற கல்வி, மனிதனுக்கு மனிதன். உதாரணத்துக்கு சொல்கின்றேன், அறிவியலும் அறவியலும் 2 கண்கள் என்று மக்கள் சிந்தனை பேரவை ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது. அறிவியலும் அறவியலும் 2 கண்கள். அறவியல் இல்லாத அறிவியல் வீண். அதுக்கு ஏராளமான உதாரணங்களுக்கு செல்ல வேண்டிய. ஹிரோஷிமா நாகசாகி தெரிந்தால் போதும். ஹிரோஷிமா நாகசாகி என்ற இடத்தில், ஜப்பானில் இருக்கிற அந்த இடத்தில் அமெரிக்காவிலிருந்து வந்து குண்டு போட்டார்களே, அவர்கள் எல்லாம் என்ன குப்பனும் சுப்பனுமா? சாதாரண மனிதர்களா? விமானத்தில் ஏறி செல்வதென்றாலே விவரம் வேண்டும். அந்த விமானத்தில் ஏறி செல்வதென்று இயக்குவதென்றால் அதை விட விவரம் வேண்டும். இயக்கிக் கொண்டிருக்கிற போதே குண்டுகளை போடுவதென்றால் அதை விட வியாக்கியானம் விவரம் வேண்டும். சாதாரணமானவர்கள் அந்த குண்டை எடுத்து சென்றிருக்க இயலாது. அந்த குண்டை மேலே இருந்து போடுவது மட்டுமல்ல, இயக்குவது மட்டுமல்ல, அதன் பின்புலமாக இருந்து அத்தனையும் செய்திருக்கிறார்கள் என்றால் ஏறத்தாழ விஞ்ஞானிக்கு சமமானவர்கள் தான் அவர்கள் எல்லாம். வெறும் பைலட் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படியானால் மனித நேயமே இல்லாத, இதயத்தில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொல்வதற்கும் அந்த விஞ்ஞானம் தானே பயன்பட்டிருக்கிறது. இந்த விஞ்ஞானம் தான் அறவியல் இல்லாத அறிவியல். ஆகவே ஒய்யை போன்ற அமைப்புகள், மக்கள் சிந்தனை பேரவை போன்ற அமைப்புகள், இது அறவியல். அதைத்தான் ஈரோடு புத்தக திருவிழாவை கடந்த 11 ஆண்டு காலமாக திரும்ப 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 லட்சக்கணக்கான புத்தகங்கள், கோடிக்கணக்கான புத்தகங்கள், சிறந்த கருத்துக்களை அடங்கிய புத்தகங்கள். அது மக்கள் வாசிக்க வேண்டும், மாணவர்கள் வாசிக்க வேண்டும், அது வாசித்த பிறகு யோசிக்க வேண்டும். ஆகவே அறம் சார்ந்த அறிவியல். கலாம் அவர்கள் சொன்ன அறிவியலுக்கும் சராசரி அறிவியலாளருக்கும் என்ன வேறுபாடு என்றால், அந்த அறிவியலை கண்டுபிடித்து சித்து விளையாட்டு செய்து சாதனையாளனாக வருவதற்கு விரும்பக்கூடிய சில அறிவியலாளர் இருக்கிறார்கள். ஆஹா, நான் இதை கண்டுபிடித்து விட்டேன் என்பதோடு சரி. அவர்கள் ஒரு அகடமிஷியனை போன்றவர்கள். இதை கண்டுபிடித்து விட்டேன் என்றால் பரவாயில்லை, அதுக்கு சாதனை, நோபல் பரிசு, இது மாதிரி கிடைக்கலாம். நான் அவர்களுடைய மகத்துவத்தை குறித்து மதிப்பிடவில்லை, மிகப்பெரிய அறிவியலால் மகத்துவத்தை குறித்து மதிப்பிடவில்லை. அது மிகப்பெரிய விஷயம்தான், சாதனை தான், வணங்கத்தக்கது தான், வாழ்த்தத்தக்கது தான். ஆனால் அறம் சாராமல் இருக்குமானால், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்
அவர்தானே அணு விஞ்ஞானத்தை அத்தனை அம்சங்களையும் கண்டுபிடித்தவர், சொன்னவர். அவரே கண்ணீர் விட்டு கதை அளவில்லையா கடைசி காலத்தில்? ஏன் அழுதார்? அந்த காலத்தில் இருக்கிற அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். இன்றும் அந்த கடிதம் ஆவணமாக இருக்கிறதே. என்ன எழுதினார்? நான் அணு கண்டுபிடித்தது எதற்காக, அது பற்றி வெளிப்படுத்தியது எதற்காக? ஆனால் இப்போது யுத்தத்திற்கு அது பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், மனிதகுல அழிவுக்கு பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், நான் கண்ணீர் விட்டு கதறுகிறேன், நானே தவறு செய்து விட்டோனே என்று கருதுகிறேன் என்று கண்டுபிடித்தவனே கண்ணீர் விடக்கூடிய அளவில் இருக்கும் என்றார். இந்த கண்டுபிடித்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விஞ்ஞானி தான். அவர் கண்டுபிடித்ததை இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைய வைத்துக் கொண்டு போய் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தானே கொடியவன், அவனும் விஞ்ஞானி தான். ஆகவே எத்தகைய விஞ்ஞானிகளை உருவாக்க விரும்புகிறோம் என்று சொன்னதுதான் அப்துல் கலாம் அந்த இடத்தில் தான் வேறுபட்டு நிற்கிறார். ஆகவே தேசம் சார்ந்த மக்கள், மனித நேயம், சாதியை, மதத்தை, இனத்தை, மொழியை கடந்த மனித நேயம், அந்த மனித நேயத்தை, மகத்துவத்தை மனிதர்கள் மத்தியிலே விதைத்த பெருமை அப்துல் கலாம் அவர்களை சார். வெறும் அறிவியல் மேதை என்றவரை வட்டமிட முடியாது. சரி, அரசியலில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்கிறது? ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முதல் மனிதன் யார்? அவர்தான் குடியரசுத் தலைவர். அப்படி என்றால் அரசியல் தலைவர். சரி, அரசியல் தலைவர் என்கிறோமே, அவர் யாராவது ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வட்டத்துக்குள் போட்டு அவரை பார்க்க முடிகிறதா? என்னை பொறுத்தளவிலே சொல்கிறேன், ஒரு இஸ்லாமியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்தியாவிலே இலக்கணம் வகுத்தவர் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம். அதே போல ஒரு இந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்தியாவிலே இலக்கணம் வகுத்தவர் மகாத்மா காந்தியடிகள். ஏனென்றால் அழுத்தம் திருத்தமான இந்து மத நம்பிக்கை கொண்டவர் மகாத்மா காந்தியடிகள். கொஞ்சம் கூட அவருக்கு சமரசப்படவில்லை. இந்து மத பற்றவருக்கு உண்டு, ஆனால் எல்லா மதங்களையும் மதிக்கின்ற மாண்புமிக்க மனது அவருக்கு உண்டு. அதே போலதான் இஸ்லாமிய மத பிடிப்பு இவருக்கு உண்டு. இந்த இரண்டு பேருமே மத நம்பிக்கை உள்ளவர்கள், இரண்டு பேருமே கடுமையான கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், ஏறத்தாழ இரண்டு பேருமே ஆன்மீகவாதிகள், இரண்டு பேருமே அவரவர்கள் மதத்தில் அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை கொண்டவர்கள். ஏன் இப்படி சொல்கின்றேன் என்றால், நானும் ஒரு மதத்திலே பிறந்தவன் தான். ஏன் அப்படி சிரித்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அதுக்கு நான் எனக்கும் அப்படித்தான் சிரிக்க தோன்றுகிறது அந்த அளவுக்கு. ஆனால் மதத்திலே பிறந்திருந்தாலும் என் மதம்தான் உலகத்தில் என்று நான் நினைத்ததில்லை. இது போன்ற சில மேலோட்டமாக மதத்தை பற்றி நான் நினைப்பதே இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படையாக நினைத்ததே இல்லை. மனிதனை பற்றித்தான் நினைக்கின்றேன். மனிதனுக்கு உழைப்பதுதான் கடவுளுக்கு உழைப்பது, மனிதனுக்கு உழைப்பதுதான் மதத்துக்கு உழைப்பது. மனிதனுக்கு உழைத்து விட்டால் சகலம் அதில் அடக்கம் என்று நான் கருதுகிறேன். கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் கருதுவதால், கோயிலுக்கு கடவுள் இல்லை என்பதால் அல்ல, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்கிறார்களே அதனால் அல்ல, அவசியமே இல்லை. பக்கத்தில் இருக்கிற மனிதன் துடிதுடி செத்துக் கொண்டிருக்கிற போது அவனுக்கு உதவி செய்கின்ற அந்த மனப்பான்மை இயற்கையாக இருக்கிற போது, அவனுக்காக உழைக்கிற போது, அதுதானே கடவுளுக்கு செய்கின்ற செய் நேர்த்தி என்று நான் கருதுகிறேன். ஆகவே இரண்டு பேரும் இரண்டு மதங்களிலே அவரவர்கள் மதங்களிலே ஆழ பிடிமானம் உள்ளவர்கள். ஆனால் அனைத்து மதத்தினராலும் ஆசையோடு அரவணைக்கப்பட்டவர்கள், தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். மகாத்மா காந்தியடிகளை இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் தலைவராக நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய கலாம் அவர்களை இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் அனைவரும் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி எல்லாருடைய மனதும் இப்படி இருந்து விட்டது என்றால் இந்தியாவிலே பிரச்சனையே இல்லை. ஆகவே இந்த கலாம் பிறந்த நாள் என்று நாம் உறுதியேற்க வேண்டியது என்னவென்றால், மத நம்பிக்கை அவரவர்கள் பிரச்சனை, ஆனால் அதே சமயத்தில் பிறர் மதங்களை பற்றி கேவலமாக பேசுவதும் பிறர் மதங்களை பற்றி தூற்றி பேசுவதும் நமக்கு உரிமை இல்லை, நமக்கு வேலை இல்லை. ஆகவே வேண்டுமானால் நம் மதத்தின் சிறப்புகளை சொல்லிக் கொள்ளலாமே தவிர பிற மதத்தை பற்றி விமர்சிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று சொல்லாமல் சொன்ன வாழ்க்கை தான் இந்த மகான்களுடைய வாழ்க்கை. ஆகவே டாக்டர் கலாம் அவர்களை ஒரு அறிவியல் மேதையாக பார்க்கிற போதும், ஒரு ஆன்மீகவாதியாக பார்க்கிற போதும், ஒரு அரசியல்வாதியாக பார்க்கிற போதும், ஒரு கல்வியாளராக பார்க்கிற போதும், ஒரு தன்னம்பிக்கையாளராக பார்க்கிற போதும், இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கையை ஊட்டி அவர் மாதிரி தன்னம்பிக்கை ஊட்டியவர் இந்தியாவில் பெரிய தலைவர் எவரும் இல்லை.
அவர் உரைகள் அனைத்துமே தன்னம்பிக்கை சார்ந்த உரைகள் தான். இந்த சில பேர் தன்னம்பிக்கை புத்தகம் எழுதுவதற்கென்றே இருக்கிறார்கள். தொழில் செய்வது எப்படி? MBA மாணவர்கள் இருக்கின்றீர்கள். தொழிலில் சம்பாதிப்பது எப்படி? 3 மாதங்களில் கோடீஸ்வரனாவது எப்படி? அல்ல அல்ல பணம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அல்ல அல்ல பணம் என்று MBA மாணவர்கள் கண்டிப்பாக தெரிய வேண்டும். அல்ல அல்ல பணம், இப்படி ஒரு புத்தகத்தின் பெயர். நான் சொல்வதான உண்மை. குறுக்கு வழியிலே கோடீஸ்வரன் ஆவதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு பெயரா தன்னம்பிக்கை? தன்னம்பிக்கை என்றால் உழைப்பை பற்றி சொல்ல வேண்டும். தன்னம்பிக்கை என்றால் நாட்டுப்பற்றை பற்றி சொல்ல வேண்டும். இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றை வரி தவறாமல் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தன்னம்பிக்கை தானாக பிறக்கும். அவ்வளவு விஷயங்கள் கிடக்கின்றன இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில். அப்படி தானும் வளர்ந்து மற்றவர்களை வளர்வதற்கு தன்னம்பிக்கை ஊட்டிய மகத்தான மனிதன் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம். ஆகவே அவர் எப்படி புத்தகம் படித்து மிகச்சிறந்த புத்தக வாசிப்பின் மூலமாக உயர்ந்தாரோ அதுபோல இளைய தலைமுறையில் புத்தகங்களை வாசிக்க வேண்டும், நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும், அறிவார்ந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அரசியல் புத்தகங்களை வாசிக்கலாம், ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கலாம், அறிவியல் புத்தகங்களை வாசிக்கலாம், வரலாற்று புத்தகங்களை வாசிக்கலாம், இலக்கிய புத்தகங்களை வாசிக்கலாம். ஆகவே புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். இல்லந்தோறும் நூலகம் இருக்க வேண்டும். ஒரு 20 புத்தகங்களை வைத்து நீங்கள் நூலகங்கள் தொடங்குங்கள். ஈரோட்டிலே பேசினார். பிறகு 200 புத்தகங்கள், 2000 புத்தகம் என்று உங்கள் வீட்டில் நூலகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த நூலகத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் அறிவு சிறந்தவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும், சிந்தனை மிக்கவர்களாக உருவாக வேண்டும் என்றெல்லாம் சொன்னாரே. அந்த சிந்தனை, அனைத்து சிந்தனையும் கலாம் அவர்கள் சொன்ன அந்த சிந்தனைகளை எல்லாம் தொகுத்து நம் நெஞ்சில் ஏற்றி அவரது பிறந்த நாள் அன்று அவர் பெயரில் நாம் உறுதி ஏற்று அவரை சில பேர் என்ன தெரியுமா, ஒரு படத்தை வைத்து மாலையை போட்டு விட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவரை மகானாக்கி விடலாம். மகானாக்கினால் என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு பிரச்சனையே நமக்கு இல்லை. இது அவரால் முடியும், நம்மால் முடியும். அவர் மகான். அதாவது சில விவேகானந்தர் மகான், அவரால் முடிந்திருக்கிறது. நான் சாதாரண மனிதன். காந்தி மகான், அவருக்கு ஒரு சட்டம் போட்டு ஒரு படத்தை மாட்டி ஒரு மாலை, சந்தன மாலையை மாட்டி கும்பிடுவது. கடவுளே, எப்போது நீங்கள் மனிதனை கடவுளாக்குவதற்காக முயற்சிக்கின்றீர்களோ அப்போதே நீங்கள் தன்னம்பிக்கை இழந்தவர்கள் என்று அர்த்தம். அவர்களெல்லாம் கடவுள்கள் அல்ல, கடவுளே அல்ல. நல்ல நல்ல ஆழ்ந்து வாசித்து பார்த்தால், இவங்க வாக்கியத்தில் ஆழ்ந்து வாசித்து பார்த்தால் ஏற்கனவே எல்லோரும் நம்புகிறார்கள். நம்புகிற விஷயத்தை முதல்ல சொல்லுவோம், பிறகு சொல்ல வேண்டியதை பின்னாலே சொல்வோம் என்று இரண்டையும் கலந்து சொன்னவர்கள் தான் அந்த அறிஞர்கள். நம்புகிற விஷயத்தை முதல்ல சொல்லி நம்ப வேண்டிய விஷயத்தை இரண்டாவது சொல்வது. கொஞ்சம் ஆழமா படிச்சு பார்த்தா அது தெரியுது. அது மகாகவி பாரதியிடம் தெரிகிறது, விவேகானந்தரிடம் தெரிகிறது. இன்னும் சில சமயத்தில் விவேகானந்தர் ரொம்ப ஆழமா போய் பார்த்தீங்கன்னா இவர் என்ன கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இல்லையா என்று கூட சில சமயத்தில் சந்தேகம் வரும். ஒரு நாய் பட்டினி கிடக்கிறது என்றால் அந்த பட்டினி கிடக்கிற நாய்க்கு ஒரு ரொட்டி துண்டு போடாத மதம் என்ன மதம் அது என்று கேட்டார். அப்ப அதுதான் மதம். நாய்க்கு ரொட்டி துண்டு தான் கடவுளே தவிர நீ கோயிலை நோக்கி போகாதே என்று சொன்ன மகான் அல்லவா விவேகானந்தர். அப்ப மனிதர்கள் நேசிக்க சொன்னதுதான் மதம், மனிதர்களை நேசிக்க சொன்னது மதம். ஆகவே அத்தகைய மா மனிதர்கள் இப்போ கலாம் போன்ற காந்தியடிகள் போன்ற அந்த மா மனிதர்கள் இப்போ கலாம் அவர்களது பிறந்த நாளில் இங்கு வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவரும் ஒய்யை சார்பாக அருமையான ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற இந்த நேரத்தில் ஒரு அருமையான இந்தியாவை படைப்போம். எதிர்காலத்தில் அந்த இந்தியா சாதி சண்டை இல்லாத, மதச்சண்டை இல்லாத, அனைவரும் கல்வி கற்ற, அமைதியான, மகிழ்ச்சியான, எங்கும் தொழில் வளர்ந்த, அறிவியல் வளர்ச்சி பெற்ற, விஞ்ஞானம் செழிக்கிற, அனைவரும் சகோதரத்துவத்தோடு இருக்கின்ற ஒரு அருமையான இந்தியாவாக இருக்கட்டும். அந்த இந்தியாவை படைப்பதற்கு நாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் உறுதியேற்க வேண்டும். அதுதான் கலாம் அவர்களுக்கு செலுத்துகிற வீர வணக்கம், அஞ்சலியை தவிர வெறும் அவர் புகழ் பாடுவதை அவரும் விரும்பியதில்லை. அவரை விரும்பக்கூடியவர்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். காலமும் நமக்கு கட்டளை இடுகிறது. கலாமின் கருத்தை, கலாமின் சிந்தனையை இந்தியாவின் வளர்ச்சிக்காக நாம் எந்தெந்த வடிவங்களில் எடுத்துச் செல்ல வேண்டுமோ இந்த இளைஞர் மத்தியிலே அதை எடுத்துச் செல்வதற்காகத்தான் இத்தகைய விழாக்கள் என்று சொல்லி, எனக்கு அதிக பணி சுமை இருக்கிற காரணத்தால் நான் சண்முக சுந்தரம் சகோதரர் அவரிடத்திலே சொன்னேன், ஏற்கனவே ஒப்புக்கொண்டேன். ஆகவே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு சிக்கல் இருந்தாலும், இடையூறு இருந்தாலும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விடுகிறேன். ஆனால் வந்தவர்கள் உடனே என்னை பேசி அழைத்து ஒரு 10 நிமிடம் பேசிவிட்டு நான் வேகமாக செல்கிறேன் என்று அவர்களிடத்திலே நான் குறிப்பிட்டேன். அவர் தேதி கேட்டபோது சொன்னேன், ஏற்கனவே MBA இதே கல்லூரியிலே நான் தேதி கேட்டிருக்கிறார்கள், ஒருவேளை அதுவும் இதுவும் ஒரே நிகழ்ச்சியா என்று கேட்டேன்.
இல்லை அது வேறு நிகழ்ச்சி என்று சொன்னார். 2 நாட்கள் கழித்து வருவதாக சொன்னார். பிறகு நான் மறுபடியும் இந்த மாணவர்களில் சிலரை மறுபடியும் 2-3 நாட்களிலே சந்திப்பேன் என்று கருதுகிறேன். இந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்து, மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒய்ஐ என்று சொல்லக்கூடிய அருமையான தேசபக்தியை மாணவர் மத்தியிலே உருவாக்க நினைக்கிற இந்த அமைப்புக்கு நான் பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your excellent speech. I assure that everyone in this gathering will get inspired by your speech. Now, I request Dr. Madan Karthik, Co-Chair, YI Yuva, Erode, Vice Chairman, Excel Group of Institutions, to deliver the vote of thanks. We are in the vote of thanks session. இந்த விழாவிற்கு வருகை புரிந்து ஒரு அருமையான எழுச்சியூட்டும் உரையை நம்மளிடம் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் நம்மளிடம் ஆற்றியுள்ளார். மேலும் நமது ஒய்ஐ சேர்மன் சண்முக சுந்தரமன் அவர்கள் மற்றும் இந்த அரங்குக்கு அனைத்து உதவிகளையும் செய்த கொங்கு பொறியியல் கல்லூரிகளின் முதல்வர், கோஆர்டினேட்டர் அண்ட் ஹெச்ஓடி ஆஃப் MBA டிபார்ட்மெண்ட் அண்ட் இந்த ஒய்ஐ யுவா ஸ்டூடெண்ட்ஸ் நெட்டின் சேர்மன் திரு மகேஷன் அவர்கள் மற்றும் இந்த நாளில் கிட்டத்தட்ட ஒய்ஐ சார்பாக மோர் தென் இருக்கிற 40 யூனிட்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 25லேருந்து 30 யங் இண்டியன்ஸ் நெட்வொர்க்கில் கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா இன்றைக்கி நாளில் ஒரு 30 to 40 ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டே ஃபார் யங் இண்டியன்ஸ் வேர் in different chapters they are organizing different programs by calling eminent persons from their locality or from different places. So it's a wonderful opportunity for YI Net students to attend this session where it should give some changes in your life where if you take a phone, நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஆப்பிள் அடுத்த ஃபோன் லான்ச் ஆயிடுச்சு, இட் இஸ் கம்மிங், ப்ரீ புக்கிங் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷனும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஜி லெவல்லேருந்து பிஜி லெவல் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான அப்டேஷன்ஸ், வாட் வி ஆர் கோயிங் டு டூ நெக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I request the gathering to rise up for national anthem.